ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் சர்வே 2021 வால்யூம் 2ல் சாப்டர் 4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா அதை நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சிக்காகிடுச்சு, அதனால தான் நான் அப்லோட் பண்ணலை. தென் ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் நம்மளுக்கு எக்கனாமியில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட நேம் பார்த்துடலாம். மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டருடைய ஹெட்டிங், ஓகேவா? ஸோ நம்ம கோவிட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது லாக்டவுன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் லாக்டவுன் போயிருப்போம். இப்போ ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதனால சப்ளை இல்லவே இல்லை. அதே டைம் மக்கள்கிட்ட ஜாபே இல்லை. அதனால என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களோட இன்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கேஷ் ஹோல்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. கேஷ் ஹோல்டிங் அப்படின்னா நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா அது நம்ம சேர்த்து வைக்க தான் பார்ப்போம் இல்லையா? பேண்டமிக்கில் அதை போய் நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கேஷ் ஹோல்டிங் மக்களுக்கு நடுவில் அதிகமாகிடுச்சு. அதனால ஹோலாக அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியானதுனால எக்கனாமி ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ஓகேவா? இது இன்னொரு சைடில். அதர் சைடு என்னாச்சு அப்படின்னா ஹெல்த் கிரைசிஸ், ஓகேவா? ஹெல்த் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு நடுவில் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்போ ஹெல்த்துக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ண பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஓகேவா? இந்த ஸ்லைட் சரியாக தெரியல, பட் நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஓகே? இது ரெண்டு தான் கோவிட்லேயே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சுச்சுவேஷன். ஒன்று ஹெல்த் சைடில் உள்ள கிரைசிஸ், இன்னொன்று சைடு லாக்டவுன், ஓகேவா? ஸோ லாக்டவுனால் மக்கள்கிட்ட இருந்த டிமாண்ட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷனாக கவர்மெண்ட் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி. இது நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். சாப்டர் 2ல் நம்ம பார்த்துருப்போம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தியிருப்பாங்க, டேக்ஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஏன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களுக்கு தேவையான மணி சப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, ஓகேவா? ஏன்னா முக்கியமாக அவங்களோட டிமாண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு எண்ணம். அப்போ ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன செய்வாங்க அப்படின்னா டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க, ஓகேவா? அதே டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ்எம்இஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேக்கேஜஸ் கொடுப்பாங்க. எம்எஸ்எம்இக்கு பேக்கேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அங்கே சப்ளை அதிகமாகும். ஒரு கட்டத்தில் டிமாண்டும் சப்ளையும் மீட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எக்கனாமி ரிவைவ் ஆகும். அதுதான் ஃபிஸ்கல் பாலிசியோட கான்செப்ட், ஓகேவா? தென் செகண்ட் ஒன் என்ன எடுத்திருப்பாங்க, இது இந்த சாப்டரோடைய ஓவரால், ஓகேவா? செகண்ட் என்ன எடுத்திருப்பாங்கன்னா மானிட்டரி பாலிசி. இதுவும் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருப்போம். மானிட்டரி பாலிசி அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேங்க் ரெப்போ ரேட் கம்மி பண்ணியிருப்பாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் கம்மி பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறமே டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், தென் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு லோன் மொரட்டோரியம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகே? ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். மானிட்டரி பாலிசி என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. முக்கியமாக நம்ம எதுக்காக மானிட்டரி பாலிசி கவர்மெண்ட் கொண்டு வருவாங்கன்னா எக்கனாமியில் உள்ள லிக்விடிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வருவாங்க, ஓகேவா? ஸோ லிக்விடிட்டினா என்ன, கேஷ் ஃப்ளோ அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்கனாமியோட கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், ஓகேவா? மேபி எக்ஸாமில் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே? இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பேங்கிங் அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதில் மணி சப்ளைனா என்ன, மணி மல்டிப்ளையர்னா என்ன, தென் பாலிசி காரிடர் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லெண்டிங் ரேட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மாரட்டோரியம் அப்படிங்கும்போது கேவி காமத் கமிட்டி பற்றி கொடுத்துருக்குறாங்க. தென் என்பிஎஃப்சிஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகே? அது போக கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் டெப்த், தென் ஈக்விட்டி, அது போக சில மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகே? தென் ஸ்ட்ரக்சரலாக கவர்மெண்ட் சில ரெஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1லே நம்ம வால்யூம் 1லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா எம்எஸ்எம்இன்னு அவங்களுக்கு பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லாவில் ஒரு 3 லா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுல சில எஃப்டிஐ அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்டிஐ, தென் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட், ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த போர்ஷன்லாம் நம்ம இதில் ஸ்கிப் பண்ணிடுவோம். பார்க்காத புதுசான போர்ஷன்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட், ஓகேவா? இப்போது பேங்க்லாம் இருக்குது அப்படின்னா பேங்க்குக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க யார், ஆர்பிஐ, ஓகேவா? ஸோ ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்க். ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்குக்கு மணி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க்குக்கு மணி போகுது அப்படின்னா
அப்போ வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவாங்க இல்லையா? ஏன்னா ஆர்பிஐ சும்மா காசு கொடுக்க மாட்டாங்க. ஆர்பிஐக்கு வந்து எப்படி காசு வரும்? இந்த பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பேங்க்குக்கு, அப்போ இந்த பேங்க் என்ன கொடுப்பாங்க? ஆர்பிஐக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க, வட்டி இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது ஒரு 5.1% இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 5.15% இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெப்போ ரேட் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல். இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு லோன் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கின பைசாவை இங்கே மக்களுக்கு கொடுக்கும்போது அதே 5.15%ல் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 5.30%ல் கொடுப்பாங்க. சம்வாட் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து லாபம் வேணும் இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரேட் தான் இவங்களுக்கான ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்படி கொடுப்பாங்க. இதான் வந்து நார்மலான ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்பிஐ கிட்டே இருந்து பேங்க்ஸ் வந்து வாங்கும்போது மணிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா பேங்க் வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுக்குறாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து அமையும். ஓகேவா? இது வந்து நார்மல் சிச்சுவேஷன். இப்போ பேண்டமிக். ஓகேவா? ஸோ பேண்டமிக்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அதனால என்ன ஆகிடுச்சுன்னா மக்கள் கையில் காசு இல்லை, எக்கனாமி ரொம்ப ஸ்லோடான் ஆகிடுச்சு, ரொம்ப ரிஸ்க் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பேங்க் வந்து மக்களுக்கு காசு கொடுத்தாலும் மக்கள் வந்து திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று இல்லையா? இப்போ வந்துட்டு பேண்டமிக். ஓகே, அப்போ வந்துட்டு பர்சனல் லோன் நான் வந்து பேங்க்கில் போய் ஒரு 4 லட்சம் கேட்குறேன்னா எனக்கு தருவாங்களா? தரமாட்டாங்க. ஏன்னா யோசிப்பாங்க, என்னால் கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படின்ட்டு. அதே டைமில் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா லெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டைட்டன் பண்ணுவாங்க. அதாவது டைட்டன் பண்ணுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா பேங்க் கிட்டலாம் போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் வந்து எல்லாருக்குமே லோன் கொடுக்க யோசிப்பாங்க. அதே டைம் பேங்க் கையில் வந்து சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும். ஏன்னா சர்ப்ளஸ் ஃபண்ட் எப்படி இருக்கும்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, அப்போ என்கிட்ட அதிகமாக தான் காசு இருக்கும், நான் ஒரு வேளை பேங்க்காக இருந்தேன்னா. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் பேங்க்காக இருந்தேன்னா சரி இப்போ என் கையிலே காசு சும்மாவே வச்சுருக்கிறதுக்கு ஆர்பிஐயில் போய் இதை நான் டெபாசிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐயில் போய் நான் டெபாசிட் பண்ணினேன்னா அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்கிட்ட ஒரு காசு வந்து ஒரு 100 ரூபா சும்மா இருக்கிறதுக்கும் நான் அந்த 100 ரூபாயை போய் ஆர்பிஐயில் நான் டெபாசிட் பண்ணி எனக்கு அது 110 ரூபாய் கிடைக்கிறதுக்கும் எனக்கு 10 ரூபா ப்ராஃபிட் தானே, என் மணி சேஃபாகவும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பேங்காக இருந்தேன்னா மறுபடியும் போய் ஆர்பிஐயில் என்ன பண்ணுவேன்னா டெபாசிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க் வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணும்போது எக்ஸஸ் மணியை, ஸோ அந்த மணிக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்போவுமே ரெப்போ ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்போவுமே என்ன தான் இருக்கும்னா ரெப்போ ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து நார்மல் சிச்சுவேஷன். ஓகேவா? இப்போ பேங்க் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, பேங்க்குக்கிட்ட வந்து எல்லா பைசாவையும் இங்கே கொண்டு வச்சுட்டாங்க, ஆர்பிஐயில் வச்சுட்டாங்க. ஆர்பிஐ பார்க்குறாங்க, ஐயோ இது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மக்கள் கையில் காசு இல்லை, இப்போ பேங்க்கும் அவங்ககிட்ட இருக்கிற காசை கொண்டுட்டு வந்து என்கிட்ட பார்க் பண்ணி வச்சுட்டாங்கன்னா மக்கள்கிட்ட சப்ளை எப்படி இருக்கும், மணி சப்ளை இருக்காது இல்லையா? ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5.15% ரெப்போ ரேட்டுன்னு இருக்குது இல்லையா, இது வந்து 4%க்கு கம்மி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 4%க்கு கம்மி பண்ணும்போது என்ன ஆகும், பேங்க்கை மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணும் இந்த விஷயம். ஓகேவா? இப்போது 4%க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, 4% அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு 5%க்கு மக்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும்போது பேங்க்கில் வந்து நம்ம அதிகமாக போய் லோன் வாங்க போவோம் இல்லையா? ஸோ இது ஒன்று. அதே டைம் இப்போது ஒரு வேலை, ஓகேவா, இதை 4%ன்னு வச்சுருக்காங்க, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை மாற்றாமல் 4.9% வச்சுருக்காங்கன்னா ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு என்னதை நார்மல் பேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்ம மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வெறும் 5% தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். பட் நம்ம ஆர்பிஐயில் சேஃபாக வந்து டெபாசிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 4.9% கிடைக்கும். அப்போ 0.1% தான் லாஸ். அதனால் பேங்க் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஆர்பிஐயில் போய் டெபாசிட் பண்ண தான், மணியெல்லாம் பார்க் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் குறைச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4.9% இருந்ததை 3.35%ஆக குறைச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், பேங்க் ஓரளவு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்க தான் செய்வாங்க இல்லையா அமௌண்ட்டு. ஏன்னா இப்போ இவங்ககிட்ட போய் டெபாசிட் பண்ணுறதை விட மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இதான் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்போவுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் ஏன் பேங்க், அதாவது ஆர்பிஐ வந்து பேங்க்கை பார்த்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக இப்போ ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐயில் கொண்டு போய் இவங்களோட ஃபண்டெல்லாம் நிப்பாட்டுறதை வந்து தடுக்கிறதுக்கு, இன்னொன்று மக்களுக்கு, ஓகேவா, அதுவும் முக்கியமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிலாம் வரும்போது ஸோ அந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் அதிகமாக லெண்டிங் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பற்றின கான்செப்ட். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேவா? தென்
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் OMO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பாலிசி அப்படின்னா மானிட்டரி பாலிசி. ஏன்னா லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இது வந்து ஒரு சேனல் தான். ஓகே, இப்போ RBI இருக்கிறாங்க. RBI என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கு பைசா கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு இவ்வளோ லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இவ்வளோ லட்சம் கோடி கொடுக்குறாங்க, 2.7 lakh crore கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் RBI என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஒன்று வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கு கிட்டேருந்து ஹை மோஸ்ட்டில் இருக்கிற பாண்டு, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அடமானமாக வாங்கிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பாண்டுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு அடமானம் வச்சு வாங்குற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுங்கிறதோட ஒரு கான்செப்ட் இதுதான். பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பாண்டு, அதாவது ஹை மோஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டை போய் RBI கொடுப்பாங்க. RBI என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, தென் டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா, இப்போ RBI இருக்கிறாங்க. ஓகே, ஸோ RBI வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அடமானமாக வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்குக்கு பைசா கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது பேங்க் அவங்ககிட்ட இருக்கிற இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் RBI கொடுத்து RBI கிட்டேருந்து மணி வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேவா, அப்படி வாங்கும்போது அந்த இயர் இருக்குது இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு இந்த கொடுப்பாங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் அப் டு 3 year வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த அப் டு 3 year வரைக்கும் கொடுக்கறதுக்கு இந்த பேங்க்குக்கு RBI கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி உண்டு இல்லையா? அந்த வட்டி வந்து எதை ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெப்போ ரேட்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ரெப்போ ரேட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ரெப்போ ரேட்க்கு ஈக்குவலாக தான் RBI இந்த பேங்க்குக்கு கொடுக்குற அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டோட வட்டி விகிதம் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். ஓகேவா, இப்போ பேங்க்கிட்ட வந்து மணி இருக்குது. ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கார்ப்பரேட் பாண்ட், அதுக்கப்புறமேட்டு NCDs இதிலெல்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யார் சொல்லுவான்னா RBI வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக வந்து அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ தான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும், மணி வந்து அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த NCD அப்படிங்கிறது நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். ஓகேவா, இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர், கார்ப்பரேட் பாண்ட் அதிலலாம் கண்டிப்பாக இந்த பேங்க் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் RBI வந்து மணி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த இப்படி இதிலலாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் மணியோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா இந்த பாண்டெல்லாம் RBIக்கு பதிலாக அந்த பேங்க் வாங்கிட்டு இந்த பேங்க் வந்து இவங்களுக்கு மணி கொடுக்கும்போது கேபிட்டல் மார்க்கெட்டில் கேஷ் ஃப்ளோ அதிகமாகும். ஓகேவா, ஸோ அதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது RBI கிட்டேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் மணி வாங்குவாங்க லோனா. ஓகே, இந்த RBI கிட்டேருந்து வாங்கின மணியை பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற பாண்டை வாங்கிட்டு காசு கொடுப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3 years வரைக்கும் மணி அங்கே இருக்கும்போது அது வந்து ஒரு சின்ன லாங் டேர்ம் தான் இல்லையா? ரெப்போ ரேட்டுக்கான ரேட்டு தான் இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் CRR, SLR, MSF அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். MSF அப்படிங்கிறது வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஓகேவா, இப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போது RBI இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ RBI இருக்கிறாங்க, இந்த சைடு பேங்க் இருக்கிறாங்க. இப்போ பேங்க்குக்கு வந்து எல்லா அமௌண்ட், இப்போ பேங்க்கிட்ட ஒரு 100 கோடி இருக்குன்னா 100 கோடியுமே அவங்க வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துடலாமா, கடனாக கொடுத்துடலாமா, லெண்டிங் பண்ணிடலாமான்னா கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா பேங்க் என்ன ஆகிரும், திவாலாகிரும் இல்லையா? ஸோ பேங்க்குக்கு எப்போவுமே RBI வந்து ஒரு சர்டன் லிமிட் வச்சுருப்பாங்க. ஓகேவா, என்ன சர்டன் லிமிட் வச்சுருப்பாங்க அப்படின்னா இப்போ இவங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் பர்சன்டேஜை என்ன பண்ணணும்னா CRRஆக வைக்கணும் அப்படிம்பாங்க. CRR அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேவா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா இந்த பேங்க் என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்கிற மணி இருக்குது இல்லையா, அந்த மணியை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா RBIகிட்ட CRRஆக சேவ் பண்ணி வைக்கணும் ஒரு சில பர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா CRR அப்படி சொல்லுவாங்க. இந்த CRRக்குன்னு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே RBI வந்து பேங்க்குக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, இந்த CRRங்கிறது ஒரு ஜஸ்ட் சேஃப்டி நெட்வொர்க். சேஃப்டி நெட்வொர்க்னால் என்னென்னா எப்போது பேங்க்குக்கு வந்து அதெல்லாம் சமாளிக்க முடியல அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த CRR வந்து ஒரு சேஃப்டி நெட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா 4% வந்து அவங்க கண்டிப்பாக CRR மெயின்டைன் பண்ணணும். இப்போ 100% அவங்களோட ஏர்னிங் அப்படின்னா 4% கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா CRRஆக சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேவா, அது எவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படின்னா 1.37 லட்சம் கோடி வருமா. ஓகேவா, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 4% அப்படிங்கிறதுல இருந்து 3%ஆக கவர்மெண்ட் வந்து மாற்றிருப்பாங்க.
ஏன் அப்படின்னா பேண்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் கையில் காசு போகணும் இல்லையா, அப்போ காசு கொடுக்கறதுக்கு பேங்க்குக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுனால 4%லேருந்து 3% கன்வெர்ட் பண்ணினதுனால இவ்வளோ லட்சம் கோடி வந்து மிச்சமாச்சு அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 4%லேருந்து 3%ஆக சிஆர்ஆரை வந்து கம்மி பண்ணினதுனால 1.37 லட்சம் கோடி வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்றாங்க. இதான் வந்து முக்கியமான விஷயம். இன்னொன்று, இப்போ சிஆர்ஆர் அப்படிங்கும்போது டெய்லியுமே இந்த பெர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிடணுமா அப்படின்னா, ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 90% வந்து ஃபர்ஸ்ட்லாம் சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது 100% வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2 லட்சம் கோடி வந்து சிஆர்ஆராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நான் பேங்காக இருந்தேன் அப்படின்னா டெய்லி நான் 2 லட்சம் கோடி மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஒரு 90% நான் மெயின்டைன் பண்ணால் போதும். இப்போ வந்து பேண்டமிக்கில் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை வந்து 80%ஆக குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் இந்த 2 லட்சம் கோடியில் 80% நான் வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் சிஆர்ஆரா. ஆனால் எவ்ரி 14 இயர்ஸ்க்கு ஒரு தடவை, எவ்ரி 14 டேஸ்க்கு ஒரு தடவை. ஓகேவா? ஸோ ஃபோர்ட்நைட் அப்படிம்போம்ல, அதான். ஓகே. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா 100% சிஆர்ஆர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஏன்னா சிஆர்ஆர் அப்படின்னு வரும்போது அதில் கரெக்டான டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேங்க்கோட வந்து ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? ஸோ சிஆர்ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்எல்ஆர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது என்னென்னா, பேங்க் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உள்ள ஒரு மணியில் எவ்வளோ மணி இருக்குதோ அதில் வந்து 18%. ஓகேவா? ஸோ 18% அவங்க என்ன தான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, கேஷா இல்லை கோல்டா இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அதாவது சிஆர்ஆர் போக 18% அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஷா இல்லை கோல்டா இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஷாக் வருது அப்படின்னா, ஸோ அப்போது அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதான் வந்து எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ அது வந்து 18% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பேங்க்காக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பேங்க் வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட வந்து 100 கோடி இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் அதில் 3 கோடி, அதாவது 3% இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ 3% நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஆர்ஆராக மெயின்டைன் பண்ணணும். சிஆர்ஆராக 3 கோடியுமே எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 80%, அதாவது 2.7 கோடி இல்லைனா 2.4 கோடி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 2.7 கோடியாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பேண்டமிக் அப்புறம் இது வந்து 2.4 கோடியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து சிஆர்ஆர் சைடு. ஓகே. அதே மாதிரி எஸ்எல்ஆர் சைடு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் 100 கோடியில் 18% இல்லையா? 18% அப்படிங்கிறது என்ன? 18 கோடி இல்லையா? ஸோ 18 கோடி நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்எல்ஆராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து எஸ்எல்ஆர் பற்றின ஒரு விஷயம். இப்போ சிஆர்ஆர் பார்த்தாச்சு, எஸ்எல்ஆர் பார்த்தாச்சு. எம்எஸ்எஃப் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் டைமுக்காக பேங்க்குக்கு வந்து காசு தேவைப்படுது. இப்போ நான் பேங்க் வச்சுருக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லோரும் வந்து என்கிட்ட நிறைய பர்சனல் லோன் கேட்டாங்க, நிறைய வந்து கார் லோன்லாம் கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் கொடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பாரோ பண்ணலாம் பேங்க் கிட்டே இருந்து. ஓகேவா? ஸோ நான் பாரோ பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் பேங்க் வச்சுருக்கிறேன் இல்லையா, நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் எஸ்எல்ஆர் வச்சுருக்கணும், அந்த எஸ்எல்ஆரில் ஒரு 2% நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்பிஐ கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பேண்டமிக்கு முன்னாடி. இப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, என்னோடய எஸ்எல்ஆரில் நான் 3% என்ன பண்ணிக்கலாம்னா பாரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட். அப்போ எஸ்எல்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நான் 3% பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், எம்எஸ்எஃப் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் ஆனது. நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது பார்த்தாச்சு. தென் மணி மல்டிப்ளையர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஆர்பிஐ எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 400 ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபாயும் அடித்து கொடுத்துட மாட்டாங்க எக்கனாமியில். என்ன செய்வாங்க அப்படின்னா, அது வந்து மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறத வந்து வச்சு பார்த்து, இது கூட நம்ம எக்கனாமியில் படிச்சிருப்போம். ஓகேயா? ஸோ அதை பார்த்து இப்போது 400 ரூபா தேவைன்னா ஒரு 100 ரூபா தான் பிரிண்ட் அடிப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அது மணி வந்து சர்க்குலர் ஆகும்போது அதுவே மல்டிப்ளையர் ஆகிக்கிடும் அப்படிங்கிறதுனால. ஓகே. ஸோ மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது எக்கனாமியில் எவ்வளோ தூரத்துக்கு மணியோட சப்ளை இருக்குது, அதோட டிகிரி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணுறது தான் இந்த மணி மல்டிப்ளையர். ஓகேவா? எப்போவுமே இந்த M3 அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மணி மல்டிப்ளையர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பட் இந்த டைம் ஆகலை, அதான் பிரச்சனை. ஓகே. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த M3 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ M3 அப்படிங்கிறது வந்து மணி. ஓகேவா? ஸோ M3 அப்படிங்கும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மக்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது. ஓகே. ஸோ பப்ளிக் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது, அப்புறமா நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, டிமாண்ட் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, பேங்க்கில். இப்போ டிமாண்ட் டெபாசிட்னா என்ன,
இப்போ நம்ம போயிட்டு நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னைக்குனாலும் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ டிமாண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா M3 அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ M3 அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, தென் மணி வந்து நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸில், தென் டிமாண்ட் டெபாசிட் வந்து பேங்க்கில் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அப்புறம் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த டெபாசிட் எல்லாமே சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா M3 அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ M3யை நம்ம M0வால் M0ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா மணி மல்டிப்ளையர் கிடைக்கும். இந்த M0 அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் மணி. ஓகே, ரிசர்வ் மணி பேங்க்கில் வந்து எவ்வளோ மணி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் கையில் எவ்வளோ மணி இருக்குது, அப்புறம் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் பேங்க் கையில் எவ்வளோ காசு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் டோட்டலாக பார்க்குறது தான் M0. ஓகேவா? இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா M0 கால்குலேட் பண்ணுவோம். M0 அப்படிங்கிறது ஹையரான பவர் மணி. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைமில் M3 வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு M0 அதிகமாக இருக்குது, பட் M0 கம்பேர் பண்ணும்போது M3 வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டும் என்ன கிடைக்கணும், இந்த மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும் இல்லையா? பட் நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே வந்து இது டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் இல்லையா? பேங்க் எல்லாமே அவங்களுடைய மணியை போய் RBIயில் டெபாசிட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து அதிகமாக அந்த பேண்டமிக்கில் நடந்திருக்கும். அதனால தான் மணி மல்டிப்ளையர் அப்படின்னு பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு அதிகமாக இருக்காது. M3 அதிகமானாலுமே நம்மளுக்கு மணி மல்டிப்ளையர் வந்து அதிகமாகி இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் அதுக்கான ரீசன். இதான் வந்து இதுக்கான மணி மல்டிப்ளையர் பற்றின ஒரு விஷயம். ஓகேவா? தென் இது வந்து முக்கியமான ரீசன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பேங்க் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரிவர்ஸாக, அதாவது RBIயில் போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேவா? அதனால் என்ன கிடைக்கிறது இல்லைன்னா மக்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? அதனால தான் மணி மல்டிப்ளையர் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் மானிட்டரி அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மானிட்டரி அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரிசர்வ் மணி. ஓகேவா? ரிசர்வ் மணி அப்படிங்கிறது M0, தென் ப்ராட் மணி அப்படிங்கிறது M3. ஓகேவா? ஸோ ப்ராட் மணி வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு, இந்த ரிசர்வ் மணி வந்து அதிகமாகி இருக்குது. ஓகேவா? பட் ரிசர்வ் மணியை கம்பேர் பண்ணும்போது ப்ராட் மணி தான் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா மணி மல்டிப்ளையர் வந்து அதிகமாக இருக்கணும், பட் மணி மல்டிப்ளையர் வந்து நம்மளுக்கு கம்மியான வேல்யூ இருந்திருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா 1980லேருந்து 2016-17 வரைக்கும் மணி மல்டிப்ளையர் அதிகமாச்சு, பேண்டமிக்கில் மட்டும் எப்படி குறைஞ்சிது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ ஏன் குறைஞ்சிது அப்படின்னா ஒன்று வந்து கரன்சி டெபாசிட் ரேஷியோ வந்து அதிகமாச்சு. ஓகே, இது நல்லா கவனிக்கணும். கரன்சி டெபாசிட் ரேஷியோ வந்து அதிகமாச்சு. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், கரன்சி டெபாசிட் ரேஷியோ அதிகமாச்சு அப்படின்னா மணி மல்டிப்ளையர் கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா பீப்புள் கையில் எவ்வளோ மணி இருக்குது. ஓகேவா? அதை எதால் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்கில் எவ்வளோ தூரத்துக்கு டெபாசிட் வந்து இருக்குது அதால் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது பீப்புள் கையில் எவ்வளோ ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க மணி டிவைடட் பை பீப்புள் டெபாசிட் இன் பேங்க். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும் இல்லையா? அந்த ரேஷியோ தான் கரன்சி டெபாசிட் ரேஷியோ. கரன்சி டெபாசிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மணி மல்டிப்ளையர் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருந்தது. அதாவது RBI கிட்ட போய் இவங்களுடைய எக்ஸஸ் மணியெல்லாம் பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணினதுனால ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி வந்து பார்க் பண்ணி வச்சாங்கன்னா எப்படி வந்து மணி மல்டிப்ளையர் வந்து அதிகமாகும், ஆகாது இல்லையா? அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்றாங்க. இதான் வந்து மணி அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு நியூஸ். ஓகே, தென் பாலிசி காரிடர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாலிசி காரிடர் அப்படிங்கிறது இது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா? ரெப்போ ரேட் வந்து 4%. ஓகே, ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து இதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 3.35%. ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் கால் ரேட் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கும், அதாவது ரெப்போ ரேட்க்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்க்கும் நடுவில் தான் இருக்கும். பட் திஸ் டைம் அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட கம்மியாகிட்டு கீழே போயிட்டு அப்படின்றாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கால் ரேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். கால் ரேட் அப்படின்னா இப்போ நான் வந்து பேங்க் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நான் பேங்க் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இது நிறைய பேர் வந்து லோன் கேட்டாங்க, நான் நிறைய லோன் கொடுத்துட்டேன். என்கிட்ட காசு இல்லை. ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கான கணக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது. ஒரு 1 லட்சம் கோடி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள், ஓகேவா, நீங்களும் ஒரு பேங்க் வச்சுருக்கீங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவேன், என்னோடய பேங்க் வந்துட்டு இந்த மாதிரி கம்மியாக காசு இருக்குது இன்றைக்கி ஒரு நாள். ஸோ ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும், ஓவர் நைட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு என்னோடய பேங்க்குக்கு தேவையான காசு வந்து நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு விதின் 24 ஹவர்ஸ்க்கு உள்ளேயே வந்துட்டு நம்ம பாரோ பண்ணுறதுக்கு தான், ஓவர் நைட்டுக்கு பாரோ பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம்னா கால் ரேட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கால் ரேட் அப்படி
அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான டைமுக்காக என்ன பண்ணுவோம்னா ஓவர் நைட்காக, அதாவது ஒன் டே ரேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு பேங்க்கு கிட்ட இருந்து லோன் வாங்குவோம். அதான் வந்து கால் ரேட். ஓகேவா? ஸோ இந்த தான் இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ்னால மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா லிக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால தான் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாலிசி காரிடர் கால் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, கால் ரேட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் நைட்காக பாரோ பண்ணுறது மற்ற பேங்க் கிட்ட இருந்து. ஓகேவா? இது எப்போவுமே என்ன ஆகும்னா ரெப்போ ரேட்க்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் உள்ளவே தான் இருக்கும். பட் இந்த டைம் இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பேங்க் நிறையா ஸ்டெப்ஸ், பேங்க்குக்கு பதிலாக கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால எக்கனாமியில் லிக்யூரிட்டி அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? தென் மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன், இந்த எம்பிடி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது சில இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் 2019க்கு அப்புறம் பேங்க் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க ஆர்பிஐ. என்னென்னா ஆர்பிஐ வந்து 5% லோன் கொடுத்தாலுமே பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8% லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு கோடி வந்துட்டு 5% பேங்க்கு கிடைக்குதுன்னா பேங்க் வந்து அந்த 1 கோடியை 8% மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மக்களுக்கு அதிகமான காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5% கொடுத்த வட்டியை 4% கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, இருந்தால் கூட பேங்க் எவ்வளோ தூரத்துக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா 7% தான் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து 7.99% கொடுக்குறாங்களாம். அப்போ வந்து வெறும் 0.01% தானே இது வந்து மிச்சமாகுது. ஏன்னா பேங்க் வந்துட்டு ஈவன் ஆர்பிஐ கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலுமே பேங்க் வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு சில நேரம் ரெடியாக இல்லை. ஓகேவா? இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2019 எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரேட் அப்படிங்கிற ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம நிறைய ரேட் பார்த்துருக்குறோம். ஸோ அதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா தான் இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரேட். எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் மணி வாங்கினதுக்கப்புறம் பேங்க் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் இல்லையா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சில இது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ இந்த எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா இந்த ரேட்டு ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 3 months ஆஃப் டிபி அப்படிங்கிறது ட்ரெஷரி பில் இன்ட்ரெஸ்ட் ரேட். தென் 6 மாதத்துக்கான ட்ரெஷரி பில் இன்ட்ரெஸ்ட் ரேட். வேறு ஏதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த ரேட்டை நீங்கள் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த வட்டி பெர்சன்டேஜ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோடைய வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணது இதில் சேரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் வாங்கியிருக்கிற ரேட். ஓகேவா? அடுத்து பேங்க் வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா கஸ்டமர்ஸ்க்கு, ஸோ அந்த ரேட்டை இந்த 4 வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி டிட்டர்மைன் பண்ணும்போதுல என்ன ஆகியிருக்குது, லெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் இந்த கொண்டு வந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்னா ஆக்சுவலி அது நடந்திருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அதிகமான ரேட்டுக்கு தான் பேங்க் வந்து கடன் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து குறைச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா லெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக தான் ஆகியிருக்கும். ஓகேவா? இதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது என்னென்னா பேங்க், அதாவது பப்ளிக் பேங்க்குன்னு இருக்கும், ப்ரைவேட் பேங்க்குன்னு இருக்கும். அவங்களோட என்பிஏ அப்படிங்கிறது என்னென்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு, ஓகே, நீங்கள் வந்து பேங்க், ஓகே, உங்ககிட்ட இருந்து நான் கடன் வாங்கிட்டு 90 நாள் ஆகிடுச்சு. 90 நாள் ஆகி நான் வட்டியும் கட்டலை அசலும் கட்டலை அப்படின்னா அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஒரு பேங்க்குக்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது நல்ல ஒரு கண்டிஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்பிஏ வந்து பேட் அசெட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. மார்ச்லேருந்து செப்டம்பர் 2020 வரைக்கும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்பிஏ வந்து பப்ளிக் பேங்க்கில் 8.2%லேருந்து 7.5%க்கு மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்த சொல்லியிருப்பாங்க. என்பிஏ அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் அசெட்டாக மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நம்மளோட வீடியோஸில். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்பிஏவை ஸ்டாண்டர்ட் அசெட்டாக மாற்றும்போது என்பிஏ 8.2%லேருந்து 7.5%க்கு வரதான் செய்யும் இல்லையா, அது ஒன்று. அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்குக்கு 10.25%லேருந்து 9.4%ஆக மாறி இருக்கும். ஓகே, தென் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் பேங்க்குக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும், பட் அது பாசிட்டிவாக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கும் அப்படின்றாங்க. தென் ப்ரைவேட் பேங்க்குக்கு ஆல்ரெடி இருந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெஸ்டு அட்வான்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன ஆகியிருக்கும்னா கம்மியாகிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்டு அட்வான்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா இப்போது பேங்க் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லோன் வந்து கொடுக்குறாங்க,
ஸோ அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் என்பிஏவும் ரீஸ்ட்ரக்சர்டு அசட்டும் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன பார்ப்பாங்கன்னா என்பிஏவும் ரீஸ்ட்ரக்சர்டு அசட்னா என்ன, என்பிஏவை ஸ்டாண்டர்ட் லோனாக மாற்றுவோம்ல, ஸோ ஸ்டாண்டர்ட் அசட்டாக இதுதான். ஓகே, ஸோ இது ரெண்டும் எவ்வளோ தூரத்துக்கு பெர்சன்டேஜாக இருக்குது. அதாவது நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன்னா இப்போ நான் மக்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இது இருக்குது மொத்தத்தில் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்ட்ரெஸ்டு அட்வான்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்டு அட்வான்ஸ் ரேஷியோவும் வந்து பப்ளிக் செக்டருக்கும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது 8.6%லேருந்து 7.9%ஆக மாறி இருக்குது. தென் ப்ரைவேட் அப்படின்னு பார்க்கும்போது 10.75%லேருந்து 9.96%ஆக கம்மியாகி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். தென் மொரட்டோரியம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து பேண்டமிக்கில் நிறையா காசு நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா? அப்போ கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சரி நீங்கள் இஎம்ஐ வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மொரட்டோரியம் அப்படிங்கிறது விலக்கு. ஓகேவா? கொஞ்ச நாளுக்கு. ஓகே, ஸோ லோன் வந்து வாங்கியிருந்தாங்க கன்சூமர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 3 மந்த் நீங்கள் பே பண்ண வேண்டாம், லேட்டாக பே பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருப்போம்ல, அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ என்பிஏ அப்படிங்கிறது நான் பெர்ஃபார்மிங் அசட் இருக்குது இல்லையா, அந்த பேட் அசட்டை ஸ்டாண்டர்ட் அசட்டாக மாற்றிருப்பாங்க. எப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்பிஏ வந்து இருக்குது ஒரு பேங்க்குக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு பேங்க் வச்சுருக்கிறேன். ஓகே, என்கிட்ட வந்து அதிகமான என்பிஏ இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரொவிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்ட கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் 100 ரூபா அப்படிங்கிறது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? பட் பேங்க்கு பார்த்தாங்க இந்த பேண்டமிக்கில். ஓகே, ஸோ பேண்டமிக்கில் பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் இந்த 100 ரூபான்னு இருக்குது இல்லையா, இந்த கொஞ்ச நாளுக்கு, ஓகேவா, ஸோ டெம்பரரியான பீரியடுக்கு என்பிஏ அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அசட்டாக மாற்றுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படி ஸ்டாண்டர்ட் அசட்டாக மாற்றினா 100 ரூபா நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணலான்னா ₹1 ஹோல்டு பண்ணி வச்சுட்டு மிச்சம் 99 ரூபாய் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன கொடுக்கலாம்னா லோனாக கொடுக்கலாம். ஓகே, அப்படி ஒரு பேங்க்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இது ஜஸ்ட் 100 ரூபீஸ், பட் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுக்க ஆரம்பிக்கும் போது எக்கனாமியில் என்ன ஆகும்னா மணி சப்ளை அதிகமாகும். ஓகேவா? இதான் வந்து சின்ன கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ரொவிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ப்ரொவிஷனிங்னா ஒன்றும் இல்லை, லெண்டிங் பண்ணுறது, கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அந்த லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படிங்கிறத என்னதான் இல்லை என்பிஏவை என்ன தான் மாற்றுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அசட்டாக மாற்றுவாங்க. ஓகேவா? இது வந்து நடந்து முடிஞ்சிட்டு. ஓகேவா? இப்போது இது பேண்டமிக்கில். ஓகே, ஸோ இதை பற்றி ரெவ்யூ பண்ணுறதுக்காக கேவி காமத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இனிமேல் ஃபியூச்சரில் இந்த இதில் வந்துட்டு இப்போ என்பிஏ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அசட்டாக மாற்றிருக்கிறோம்ல, ஸோ அது அப்படியே இருக்கட்டுமா இல்லை மறுபடியும் அதை என்பிஏ மாற்றணுமா, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, ஃபியூச்சரில் நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க தான் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கேவி காமத் கமிட்டி சம்வாட் ரிலேட்டட் டு அப்படின்னா அவங்க வந்து என்பிஏ பற்றின ரிசர்ச் பண்ணுறதுக்காக, அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ண ஒரு கமிட்டி. ஓகேவா? தென் இது வந்து என்பிஎஃப்சிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கிரெடிட் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஈவன் நெகட்டிவ்க்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. கிரெடிட் க்ரோத்னா என்னது, அவங்க வந்து கடன் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான என்னன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டு தான் என்னென்னா, இப்போது என்கிட்ட காசு இருக்குது. ஓகேவா? என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல ஒரு வேலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பிஸ்னஸ்லையோ பாண்ட்லையோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டை எனக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சர்வீஸ் செக்டரில் உள்ளவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து மணி போகும்போது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பேண்டமிக்கில் ஒரு பெரிய கிரைசிஸ் நடந்திருக்கும். ஏன்னா யார்கிட்டயுமே மணி இருந்திருக்காது. முக்கியமாக நிறைய பேர் என்பிஎஃப்சிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கின காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல் அண்ட் எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கும். இது என்னென்னா, இப்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்டேருந்து என்பிஎஃப்சிஸ் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. பட் இந்த லோனை வந்து திரும்ப இவங்க வந்து என்பிஎஃப்சிஸ்க்கு கட்டலை அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் எப்படி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு லோன் கொடுப்பாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்பிஎஃப்சிக்கான ஃபண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஃபண்டே இருக்காது. ஓகேவா? ஸோ என்பிஎஃப்சிஸ்க்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதனால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல் அண்ட் எஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோன் வாங்கியிருப்பாங்க, திருப்பி அவங்களால செலுத்த முடியாது, அதனால் அவங்க திவாலாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா க்ரைசிஸ் வந்து இந்த டைமில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறமா இப்போ ஒரு என்பிஎஃப்சியோடைய ஹெல்த்தை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய சிஏஆர் பற்றி. ஓகேவா? ஸோ சிஏஆர் அப்படிங்கிறது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஓகேவா? ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போது பேங்க் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரிஸ்கி கேபிட்டல் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன், நீங்கள் திருப்பி செலுத்தினா தான் அது வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு கேபிட்டல். நீங்கள் செலுத்தாமல் போயிட்டீங்க அப்படின்னா
அது என்னென்னா அது எனக்கு ரிஸ்கி கேபிட்டல் இல்லையா. ஸோ இப்போ நான் ஒரு பேங்க் வச்சுருக்கிறேன்னா என்னோட ரிஸ்கி கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது என்னோட கோர் கேபிட்டல் என்ன, கோர் கேபிட்டல் அப்படின்னா எனக்கு முக்கியமான கேபிட்டல் என்ன, ஓகேவா. ஸோ அதுக்கான ரேஷியோ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஏஆர் அப்படிங்க, ஓகே. ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படிங்கிறது என்னுடைய கோர் கேபிட்டல். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா என்னுடைய ரிஸ்கி கேபிட்டலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த 15% மெயின்டைன் பண்ணணும் அப்படிம்பாங்க. இப்போ நான் ஒரு பேங்க் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சிஆர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னா 15% மெயின்டைன் பண்ணணும். பட் மார்ச் 2020 எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க, 20% மெயின்டைன் பண்ணணும்னு இருப்பாங்க. தென் ஜூன் 2020 22.5% வந்து மெயின்டைன் பண்ணணும்னு இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு சிஏஆர் அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா. அதுக்கப்புறமா என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மார்ச்சில் வந்து இது வந்து 6.3% இருக்கும், ஜூனில் வந்து இது 20%, அதாவது 6.4% போயிருக்கும். அப்போ அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அசெட் குவாலிட்டி என்ன இருக்குன்னா அது எண்ட் ஆஃப் த டே கம்மியாக இருக்குது, இதுதான் வந்து விஷயம், ஓகேவா. ஸோ என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஹெல்த், அதோட அசெட் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. தென் டெப்ட் ரெக்கவரி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது என்னென்னா இப்போது நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், ஓகேவா. ஸோ நான் கடன் வாங்கிட்டேன், ஒரு 100 கோடி கடன் வாங்கிட்டேன், ஓகே. ஆனால் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் திருப்பி கொடுக்கல, ஓகேவா. அதை வந்து எப்படிலாம் நம்ம செட்டில் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் அதுக்கு உண்டு அவைலபிளாக அப்படிங்கிறது தான் இந்த டெப்ட் ரெக்கவரி. நான் உங்களுக்கு அதாவது நீங்கள் எனக்கு கொடுத்த காசை நான் வந்து எப்படி வந்து திருப்பி செலுத்துறேன், நான் திருப்பி செலுத்தலைன்னா நீங்கள் என்கிட்டேருந்து எப்படி திரும்பி வாங்குறீங்க, அதுதான் டெப்ட் ரெக்கவரி. இப்போ பேங்க் பொறுத்த வரைக்கும் சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு 2002 வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா பேங்க்கோ இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவே கமர்ஷியல் இல்லைனா ரெசிடென்ஷியல் அசட்டை ஆக்ஷனுக்கு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸ்னு ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க, ஓகே. லோன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியல அந்த எக்ஸால். அப்போ இந்த பேங்க்கோ இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸோடைய ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்கும்ல, வீடு, அவங்களோட கமர்ஷியல் அசெட், இதெல்லாம் இவங்க என்ன பண்ணிடலாம் இந்த பேங்க் அப்படின்னா ஏலத்தில் விட்டுறலாம், ஓகேவா, ஆக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்ஃபேசி ஆக்ட் 2002க்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது சர்ஃபேஸ் ஆக்ட் கீழே. பட் மே 2020 கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கலாம். அப் டு மே 2020 வரைக்கும் கமர்ஷியல் பேங்க்குக்கு மட்டும் தான் அது இருந்துச்சு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு இந்த இது கிடையாது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஓகேவா. அப்புறம் 2020க்கு அப்புறம் தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு என்ன பண்ணலான்னா யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியலன்னா அவங்களோட ரெசிடென்ஷியல் பில்டிங்கை இல்லைனா அவங்களுடைய கமர்ஷியல் அசட்டை என்ன பண்ணலான்னா ஆக்ஷன் பண்ணிடலாம், ஏலத்தில் விட்டுறலாம் டேரெக்டாகவே அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து இதில் ரைட்ஸ் இருக்குது, ஓகேவா. இது ஒன்று. அப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டிஆர்ஏடி, இது வந்து டிஆர் அப்படிங்கிறது என்னென்னா டெப்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கான ட்ரிபியூனல், ஸோ டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அதுக்கு போகலாம், ஓகேவா. இப்போ டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னா இப்போ யார் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, இப்போ நீங்களும் நானும் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம 2 பேர் என்ன பண்ணலாம்னா பேச்சுவார்த்தை மூலமாக வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு போகலாம். அப்போ அந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனலில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீடாக கொஞ்சம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த ட்ரிபியூனல் அந்த தீர்ப்பாயங்கள் வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க, பட் அந்த பதில் உங்களுக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெப்ட் ரெக்கவரி அப்பீலேட் ட்ரிபியூனல் போகலாம், ஓகேவா. ஸோ அந்த அப்பீலேட் ட்ரிபியூனலில் அந்த ட்ரிபியூனலுடைய வேர்டிக்ட்டுக்கு நம்ம வந்து மேல்முறையீடு தெரிவிக்கலாம், ஓகேவா. ஸோ அதான் வந்து இது பற்றின ஒரு விஷயம். இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா டெப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பீடாக ரெக்கவர் பண்ண முடியும், ஓகேவா. இது வந்து இன்னொரு ஆப்ஷன். என்னென்னா லோக் அதாலத் அப்படிங்கிறது நம்ம விஷன் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இது என்னென்னா இப்போ கோர்ட் அப்படிங்கிறத தாண்டி வெளியில் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக நம்ம ஒரு விஷயம் செட்டில் பண்ணுறோம், நம்ம உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரோம், நம்ம 2 பேருமே ஒரு 3வது மனுஷங்களை நடுவில் வச்சு பேசி முடிவுக்கு வரோம் அப்படின்னா அதுதான் வந்து லோக் அதாலத், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா ஐபிசி அதாவது இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் டிஃபால்ட் ஆனவங்கன்னா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடுக்கு போகலாம், இல்லைனா நான் வந்து போகலாம், ஓகேவா. ஸோ கிரெடிட்டரும் போகலாம், டெப்டரும் போகலாம், 2 பேரில் யாருனாலும் போகலாம் அப்படின்றாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ யாருனாலும் போகிறாங்க, ஓகேவா. ஸோ போய் 180 நாளில் அவங்களுக்கு வந்து பதில் கிடச்சிடணும், இதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா. இது வந்து நார்மலான ஃபர்ம்ஸ்க்கு. ஸ்மாலரான ஃபர்மாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்மாலர் ஃபர்ம்னு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா ஒரு ஃபர்மோடைய டர்ன் ஓவர் ஒரு ஆனுவலி 1 கோடிக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மாலர் ஃபர்ம்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஸ்மாலர் ஃபர்மாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு 90 டேஸ்க்குள்ளேயே விளக்கம் கிடச்சிடணும், அவங்களுக்கான தீர்ப்பு கிடச்சிடணும். எக்ஸ்ட்ராவானா ஒரு 45 டேஸ் என்ன கொடுத்துக்கலாம்னா கிரேஸ் பீரியடாக கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஐபிசியில் கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ ஐபிசி என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்மாலான ஃபர்ம் வருது அப்படின்னா பிரச்சனைக்கு வருதாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து 90 டேஸில் தீர்ப்பு கொடுத்துடணும், இல்லைனா ஒரு 45 டேஸ் என்ன பண்ணிக்கலாம்னா
எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? இதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு பேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ பேங்க் இருக்குது. இல்லை ஒரு குரூப் ஆஃப் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு வந்துட்டு காசு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிற பர்சனுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ எக்ஸ் இருக்கிறாங்கன்னா, எக்ஸோடைய அசெட் இருக்கும் இல்லையா? அந்த அசெட்டை வந்து ஏலத்துக்கு விடலாமா? இல்லைனா இந்த எக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா? அவர் வந்து திரும்ப கடன் செலுத்திடுவாரான்னு பார்க்கலாமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர் கடன் கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல, கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணலான்னா, எக்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு. ஓகேவா? அந்த கம்பெனியில் நியூவாக இவங்க வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இதில் இருக்குன்றாங்க. அப்போ கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணலான்னா, ஒன்று இந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணலான்னா ஆக்ஷன் பண்ணிடலாம் அந்த அசெட்டை. இல்லைனா அந்த கடன் வாங்கினவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இல்லைனா நியூவாக மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நியூவாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இன்னொருத்தவங்க எக்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒய் கடன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒய் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எக்ஸ் ஒழுங்காக செலுத்தலையா கடனை? அப்போ எக்ஸோடைய ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு புதுசாக மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடுறது. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி கோடுக்கு கீழே உள்ள ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இதுக்கு இவங்க இந்த மாதிரி புதுசாக மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது கடன் வாங்கினவங்களால. ஓகேவா? இதான் வந்து இந்த கோட் பற்றின ஒரு விஷயம். தென் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் இப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா பிஐஎஃப்ஆர் கேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஐஎஃப்ஆர் அப்படிங்கிறது என்னென்னா போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்லலாம் இருந்திருக்கும். பட் இந்த பிஐஎஃப்ஆர் மூலமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 900 கேஸ் போகுது அப்படின்னா, அந்த 900 கேஸில் வெறும் 11% கேஸ்க்கு மட்டும்தான் வந்து ரெசல்யூஷன் கிடைக்கும். அதாவது 101 கேஸ்க்கு. மித்த 89% என்ன ஆகிரும்னா, அந்த கம்பெனி வந்து அந்த அசட்டை விற்றுருவாங்க. ஓகேவா? அது வந்து லிக்விடைசேஷன் ஆயிரும். இப்போ அந்த பிஏஎஃப்ஆர் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்காக போனோம், என் ப்ராப்ளமை தீர்த்து வைங்கன்னு போனோம்னா 11% மட்டும் தான் ரெசல்யூஷன் கொடுப்பாங்க. 89% அந்த கம்பெனி என்ன பண்ணிடுவாங்கன்னா லிக்விடைசேஷன் பண்ணிடுவாங்க, விற்றுருவாங்க. ஓகேவா? பட் நான் பிஐஎஃப்ஆர் அதாவது இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி இருக்குல்ல, இது வழியாக போனோம்னா இது வரைக்கும் 483 கேஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்களாம். அதில் 40% ரெசல்யூஷன் பண்ணியிருக்காங்களாம். தென் 60% என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிக்விடைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இந்த நான் பிஐஎஃப்ஆர் அப்படிங்கிறதுல தான் அதிகம் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? தென் போஸ்ட் கோவிட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொரோனா அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசியில் அப்படின்னு பார்க்குறாங்க. பேண்டமிக் அப்போ இந்த ஐபிசி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பேண்டமிக்கில் யார்கிட்டையுமே காசு இல்லை. அப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடு இருந்தால் நிறைய பேரோட கம்பெனிகளுக்கு புதுசாக மேனேஜ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் அப்படிங்கிறத பேண்டமிக்கில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? மேபி எக்ஸாமில் நம்மளுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ஐபிசியில் அதிகமாச்சு பேண்டமிக்னு கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஐபிசியையே பேண்டமிக்கில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேசஸ் கம்மியாக இருக்கும். இன்னொன்று டிஃபால்ட் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்லாம் வந்து 1,00,000 கோடி வந்துட்டு 1,00,000 வந்துட்டு உங்ககிட்ட நான் வாங்கிட்டு ஏமாத்துறேன், என்ன திருப்பி கொடுக்கலன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஐபிசி போக முடியும். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நான் உங்ககிட்ட 1 கோடி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஐபிசி போக முடியும். ஒரு சர்டன் லிமிட் வச்சுருப்பாங்களே டிஃபால்ட் அமௌண்ட். டிஃபால்ட்னா என்னால் திருப்பி செலுத்த முடியலன்னு அர்த்தம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்லாம் 1,00,000 வந்து திருப்பி செலுத்தலைனாலே போகலாம். பட் பேண்டமிக் அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 கோடி அதுக்கு மேலே வந்து சீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்காக தான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் அப்படிங்கிறது வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 3 பேர் தான் டாப் 3 செக்டார். எதுக்காக அப்படின்னா சிஐஆர்பி அவங்க தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டாப் 10 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து சிஐஆர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆன்கோயிங்கில் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சிஐஆர் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து போயிட்டுருக்குது, எவ்வளோ கேசஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 3 வந்து மேனுஃபேக்சரிங், இங்கே வந்துட்டு ரியல் எஸ்டேட், தென் ரினேயிங் இந்த மாதிரி, தென் தேர்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து டாப் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஸ்இபி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்பிஏ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 45.5% அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ எஸ்இபி அப்படிங்கிறது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். இது எந்த வழியாக வந்து இந்த என்பிஏ வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐபிசி வழியாக, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2019-20 அந்த ஆண்டு காலத்தில் இவங்களோட என்பிஏ பேட் லோன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து திரும்ப வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது அதை சரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம். தென்
இதை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு எஸ்இபிசியோடைய ரெக்கவர்ட் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது எந்த வழியாலாம் பேசி தீர்த்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஐபிசி ஓகேவா. 2016-17 இருந்தே இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் இது வழியாக தான் வந்து நிறையவே பேசி தீர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சர்ஃபேசி ஆக்ட், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக அந்த பேண்டமிக்கில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஆர்டி டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஆர்பிட்ரேஷன் மூலமாக தீர்ப்போம் இல்லையா. ஸோ ட்ரிபியூனல்ஸ் மூலமாக தீர்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து லோக் அதாலத் மூலமாக தீர்க்கிறது ஓகேவா. ஸோ எது வழியாக வந்து இவங்க கடன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கான மெத்தட் சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி, தென் சர்வேசி ஆக்ட், அதுக்கப்புறமேட்டு ட்ரிபியூனல்ஸ் வழியா, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் வழியா, அப்புறம் ஃபோர்த் ஒன் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து லோக் அதாலத் வழியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்துட்டு இது 1, இது 2, இது 3, இது 4 ஓகேவா. ஏன்னா ஃபோர்த் ஒன் இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் தான் ஃபோர்த் ஒன் ஓகேவா. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மி 4.1% ஓகே. இது வந்து நம்ம லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. தென் இது வந்து போஸ்ட் கோவிட் டெவலப்மெண்ட், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறமேட்டு பிஹேவியரல் சேஞ்ச் டியூ டு ஐபிசி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து இப்போ எப்போவுமே ஒரு ஸ்கீம் கொண்டு வரோன்னா அந்த ஸ்கீமோடைய வெளியில் என்ன வந்து ரியாக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன் ஓகேவா. நான் திருப்பி கொடுக்கல ஓகே. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடுன்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா நான் எப்படி திரும்ப உங்கள்கிட்ட கடன் கொடுப்பேன், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா. பட் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னென்ன பயம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு இன்னர் ஃபியர் இருக்கும். என்னென்னா ஒழுங்காக நம்ம வந்து கடன் கொடுக்கலன்னா நம்மளோட கம்பெனிக்கு புதுசாக மேனேஜ்மெண்ட் வந்து வந்துட ஆரம்பிச்சிரும். அப்போ ஏன் கம்பெனியை யார் கடன் கொடுத்தாங்களோ, ஒரு வேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, நான் கம்பெனி அப்படின்னு நான் நடத்தினேன்னா, உங்ககிட்ட கடன் வாங்கி நடத்தினேன்னா நான் என் கடனை கரெக்டாக வந்து செலுத்திடணும் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறேன், கீனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட்லி கடன் வாங்கினவங்க எல்லாருமே, கடன் கொடுத்தவங்க எல்லாருமே அவங்களே பேசி தீர்த்துக்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், என்னால் இந்த டைம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஓகே பரவாயில்ல நீ நெக்ஸ்ட் டைமில் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கூட வராமலேயே வெளியிலேயே பேசி தீர்த்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 83% கேசஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிஐஆர் அந்த பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடு போயிட்டு அங்கே சண்டை போட்டு அதுக்கப்புறம் முடிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 83% கேஸ் வந்து சால்வ் ஆகிடுது அப்படின்றாங்க. என்னென்னா அவங்களே வந்து பேசி தீர்த்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடால் வந்திருக்கிற பிஹேவியரல் சேஞ்சஸ் ஓகேவா. இது மேபி எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் இப்போ பேங்கிங் செக்டரில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் பேங்க்கில் என்ன மாதிரி, கோஆபரேட்டிவ் பேங்க்கில் என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கலாம் ஓகே. ஸோ கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வரும்போது பேங்க் மெர்ஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக போயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நிறைய பேங்க் வந்து 2 பேங்க்காக மெர்ஜ் பண்ணாங்க. இந்தியன் பேங்க், அலகாபாத் பேங்க், அந்த மாதிரி 2 பேங்க்கை மெர்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு ஏதாவது ஒரு டிஃபால்ட் வரும்போது தனியாக இருந்தாங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியாது. ஸோ வந்து அவங்க மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மீடியம் ஸ்மால் செக்டருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்த லோன் எல்லாம் என்பிஏவாக இருந்துச்சுன்னா அதை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஸ்டாண்டர்ட் அசட்டாக மாற்றுறது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ அதுவும் வந்து கமர்ஷியல் பேங்க்கில் கொண்டு வந்திருப்பாங்க. தென் லார்ஜ் எக்ஸ்போஷர் ஃப்ரேம் ஒர்க் ஓகே. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ லார்ஜ் எக்ஸ்போஷர் ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா, இப்போ நான் தான் வந்து ஓனர் ஓகேவா. என்கிட்ட வந்து ஒரு 3 கம்பெனி இருக்குது ஓகே. கம்பெனி 1, ஃபர்ம் 1, ஃபர்ம் 2, ஃபர்ம் 3 அப்படின்னு இருக்குது. நீங்கள் தான் பேங்க் ஓகேவா. ஸோ நான் உங்ககிட்ட வந்து கடன் கேட்குறேன் ஓகேவா. ஸோ கம்பெனி 1க்கு ஒரு தடவை, கம்பெனி 2க்கு ஒரு தடவை, கம்பெனி 3க்கு ஒரு தடவை நான் உங்ககிட்ட லோன் கேட்குறேன். நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க ஓகேவா. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு உங்ககிட்ட நீங்கள் ஒரு 100 கோடி அதாவது 100% வச்சுருக்கீங்க, நீங்கள் பேங்க்காக இருந்தீங்கன்னா எனக்கே ஒரு 50% கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நான் இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி கட்டலைன்னா உங்கள் பேங்க் என்ன ஆகும், 50% உங்களுக்கு வந்து திவாலாக வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இந்த சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லார்ஜ் எக்ஸ்போஷர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஓனர் இருக்கிறார், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட எத்தனை கம்பெனி இருந்தாலுமே, இல்லைனா இப்போ ஒருத்தவங்க வந்து கனெக்டட் பார்ட்டிஸாக இருக்கிறாங்க. கனெக்டட் பார்ட்டிஸ்னால் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுவாங்க இல்லையா அவங்க ஓகே. ஸோ அவங்க கனெக்டட் பார்ட்டிஸாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ லோன் கேட்டாலுமே எவ்வளோ தான் லோன் கொடுக்கணும், பேங்க் நீங்கள் எவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னா 25% தான் கொடுக்கணும். நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து 25 ரூபா தான் லோனாக கொடுக்கணும். இதான் வந்து கான்செப்ட் ஓகேவா. பட் பேண்டமிக்கில் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்களா, ஃபஸ்ட்டில் 25 ரூபா கொடுத்தீங்களா, இப்போ வந்து 30 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ 30% அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஸோ இதான் வந்து லார்ஜ் எக்ஸ்போஷர் ஃப்ரேம் ஒர்க், அதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் அப்படிங்கிறதே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்கே பார்த்தோம், நம்ம வந்து இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு பேங்க் கிட்டே இருந்துட்டு அதாவது ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறமேட்டு
பேங்க் மக்களுக்கு என்ன பேஸ் பண்ணி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில ஒரு 4 குவாலிட்டி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி சில ரெஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க கமர்ஷியல் பேங்க்கில். அதே மாதிரி கோஆப்பரேட்டிவ் பேங்க்கில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஆர்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி ஆக்ட் இருக்குதுல்ல, அது 1949க்கானதை அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அர்பன் இந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க்கையும் இதில் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், 2020க்கு முன்னாடிலாம் கோஆப்பரேட்டிவ் பேங்க்குக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட்க்கு கீழே அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? பட் இந்த ஆர்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி இனிமேல் இந்த அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்குக்கும் இந்த ரூல் உண்டு, இந்த பவர் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்போஷர் நாம் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 40%லேருந்து 25%ஆக மாற்றிருப்பாங்க. ஸோ இது நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து எக்ஸ்போஷர் லார்ஜ் எக்ஸ்போஷர் ஃப்ரேம் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க எங்கே? கமர்ஷியல் பேங்க்கில். ஓகேவா? பட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. 40%லேருந்து 25%ஆக மாற்றிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தியிருப்பாங்க. இப்போது பிஎஸ்எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து லெண்டிங் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 40% இருந்துச்சுன்னா இப்போ வந்து 75% அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருப்பாங்க எங்கே? கோஆப்பரேட்டிவ் பேங்க்குக்கு. அதே மாதிரி கோஆப்பரேட்டிவ் பேங்க் அப்படின்னு வரும்போது, ஸோ அவங்கள எதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது கோஆப்பரேட்டிவ் பேங்க் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கோஆப்பரேட்டிவ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5% வந்து கொடுக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து நார்மல் பர்சன். ஓகே. ஸோ நான் நார்மல் பர்சன், நான் போய் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ரூ. 100 வந்து கடன் கொடுப்பாங்க அப்படின்னா, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதே எம்எஸ்எம்இல உள்ள யாராச்சும் போய் லோன் கேட்குறாங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இனா இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்களா அவங்க போய் லோன் கேட்குறாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கொடுப்பாங்கன்னா 3%க்கு லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது எனக்கு மட்டும் 5%, அவங்களுக்கு ஏன் 3%? மிச்சம் 2% எங்கே அப்படின்னா, மிச்சம் 2% யார் கொடுப்பா அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பதிலாக கொடுக்கும். ஏன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு வரும்போது, ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க்குக்கு கிடையாது. பட் இந்த டைம் பேண்டமிக் அப்புறமா கோஆப்பரேட்டிவ் பேங்க் வந்து உண்டு. ஓகேவா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 5% அப்படின்னா 3% கொடுப்பாங்க. மிச்சம் 2% எம்எஸ்எம்இக்கு பதிலாக யார் கொடுப்பா அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதான் வந்து இதில் உள்ள ஒரு விஷயம். ஓகேவா? தென் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே. ஸோ எம்எஸ்எம்இக்கு வந்து 5% லோன் கொடுக்கணும்னா ஒன்லி 3% தான் கொடுப்பாங்க. 2% யார் கொடுப்பா? அந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்பிஐயோடைய காம்போசிட் டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு இல்லையா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து கையில் காசு வச்சுருக்கிறத விட மணி வச்சுருக்கிறோம். நம்ம கையில் காசு வச்சுருக்கிறத விட நம்ம எதில் தான் நம்ம மணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ஜிபேயில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உண்மையிலேயே டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, காம்போசிட் டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட்டோட பெனட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத 5 பேராமீட்டர்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அந்த 5 பேராமீட்டர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 5 மட்டும் கிடையாது. இந்த 5க்கு கீழே சில சப்பான பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் இந்த 5 தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேமெண்ட் எனபிளர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 25%, பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் சைட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 10%, பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளை சைட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 15%, பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்கு 45%, கன்சூமர் சென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுக்கு 5% கொடுத்து வச்சுருப்பாங்க. இது ஒன்றையும் பார்க்கலாம். பேமெண்ட் எனபிளர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரி மல்டி சேனல்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆதார் வழியாக பே பண்ணலாம், மொபைல் வழியாக பே பண்ணலாம், இன்டர்நெட் வழியாக, தென் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மெர்ச்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பார்ட்டிசிபென்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுதான் வந்து பேமெண்ட் எனபிளர்ஸ். ஓகேவா? இது நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு சில மார்க் கொடுப்பாங்க. தென் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்போ நான் வந்து பே பண்ண போகும்போது எனக்கு பிஓஎஸ் டெர்மினல்ஸ் இருக்கா? பிஓஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம், அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெஷின், அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெஷின், அது பிஓஎஸ். ஓகேவா? அது போக இப்போ நம்மளுடைய கார்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏடிஎம்ஸ், ஸோ இதுக்கான பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்குதா? அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்ட் பேமெண்ட், இதெல்லாம் வந்து
அங்கே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு இதுதான் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறமா பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வால்யூம், அதே மாதிரி எவ்வளோ வேல்யூ வந்து நம்ம பே பண்ணுறோம். அப்புறம் யூனிக்கான யூசர்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர் கிளியரிங் எப்படி இருக்குது, கரன்சி வந்து சர்க்குலேஷனில் எப்படி இருக்குது, அப்புறமேட்டு கேஷ் வித்ட்ரால் எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் நல்லா பண்ணோம்னா கரன்சி வந்து சர்க்குலேஷனில் கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ இது எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான் பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றாங்க. தென் கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது, இப்போ நான் டிஜிட்டல் வைஸ் பே பண்ணுறேன்னா எனக்கு டிஜிட்டல் பார்த்தினா அவேர்னஸ் இருக்குதா, எனக்கு நான் கஸ்டமர் அப்படின்னா எனக்கு எஜுகேஷன் இருக்குதா, அவேர்னஸ் இருக்குதா, இல்லைனா என்னோட அமௌண்ட்டில் ஏதாவது ஃப்ராட் நடக்குதா, கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, இல்லைனா இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டம் எப்படி இருக்குது, டிக்ளைனாக இருக்குதா, அதில் அது நல்லா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறது தான் கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி. ஓகேவா. அது போக இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் கொடுத்துருப்பாங்க. 2018 மார்ச் தான் பேஸ் இயராக எடுத்திருப்பாங்க. பேஸ் இயராக எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுப்போம்னா அதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸில் 100 மார்க்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் 2019 மார்ச்சில் பார்க்கும்போது இது வந்து 153.47% மாறி இருக்கும். தென் மார்ச் 2020லேயே 207.84 மாறி இருக்கும். ஓகேவா. அதாவது 2018லேருந்து 19க்குள்ளே 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஆர்பிஐ எப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா செமி ஆனுவல் பேசிஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. செமி ஆனுவல் பேசிஸ்னால் ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போனா மார்ச் 2021 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 மந்த் லேட்டாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஒரு 4 மந்த் கம்மியாகவே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த ரிப்போர்ட் பார்த்தினா ஒரு விஷயம். ஓகேவா. ஓகே. இன்றைக்கி வந்துட்டு இதுக்கான ஃபுல் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ஓவராலாக ஒரு வியூ. ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு இதை நீங்கள் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு அகைன் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இதையே ஒரு குட்டி குட்டி நோட்ஸாக உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இடையில வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். பட் ஸ்டோரி வந்து மாறாது. ஸ்டோரி வந்து இதுதான். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சாப்டரில் எதுனா ஒரு டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.